லைன்ஸ் மீடியாவுக்கு நீங்கள் அளித்து வரும் ஆதரவுக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு பகிருங்கள். நாம் இணைந்து பயணிப்போம். வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்மளோட உரையாடுறதுக்காக வழக்கறிஞர் புவனேஸ்வரன் வந்திருக்கிறார். தீவிர தமிழ் தேசிய ஆதரவாளர். ஏர்போர்ட் மூர்த்தி மீதான தாக்குதல், அப்புறம் அவர் சிறைப்படுத்தப்பட்ட சம்பந்தமாக அவரோட உரையாட போகிறோம். பார்க்கலாம், ஒரு வழக்கறிஞராக அவருடைய கருத்து என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். நீங்கள் பார்த்துருப்பீங்க ஏர்போர்ட் மூர்த்தி அந்த டிஜிபி. ஆமாம், டிஜிபி வளாகத்தில் வேற எங்கேயோ உங்கள் வீட்டு பக்கத்தில் அவர் வீட்டு பக்கத்தில் அப்படின்னு நடக்கல. இது டிஜிபி வளாகம் அந்த ரோட்டில் மெயினில் காவல்துறை முன்னாடி இந்த ஒரு தாக்குதல் சம்பவம் நடக்குது. ஒரு கும்பல் தாக்குதல் சம்பவம். எப்படி பார்க்குறீங்க இது? இது சட்டம் ஒழுங்கோட சீர்கேடை தான் பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா அந்த இடத்துல எப்போவுமே குறைஞ்சபட்சம் ஒரு 4 காவலர்களாக நிற்பாங்க. நிற்கிறது இல்லாமல் அங்கே வர மக்களை, வெகு மக்களாக நீங்கள் போனீங்கன்னா உங்களை ஒழுங்குபடுத்துறதோ இல்லை அடக்குமுறைக்கு உள்ளாக்குறதோ நடக்கும். ஏன்னா நீங்கள் அவ்வளோ சட்டுன்னு அந்த இடத்துல நீங்கள் கடந்து வர முடியாது. ஆனால் இந்த சம்பவத்தில் ஒரு காவலர் குறுக்க போய் நின்று அந்த அடிக்கிறாங்கல்ல, அவங்கள பாதுகாக்கிற மாதிரி தான் இருக்கிறாரே தவிர விரட்டுறதோ கைது பிடிக்கணுன்றதோ 4 பேரை துணை கூப்பிடணுன்றதோ இல்லை. இது ஒரு மிக மோசமான அரசின் கட்டுப்பாட்டோடு இது நடந்த தாக்குதலாக தான் பார்க்க வேண்டியிருக்கு, வன்முறையாக கூட பார்க்க வேண்டியது. இப்போ தொடர்ந்து ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் திரும்ப அவர்களை விமர்சிக்கிறார், கருத்தியல் ரீதியாக விமர்சிக்கிறார். அவர் அட்டவணை பிரிவினர் பெயரை சொல்லி அரசியல் நடத்துகிறார். அதே சமயம் அந்த மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா இது செய்யறதில்ல, திராவிடத்துக்கிட்ட சண்டை போட்டு பேசி வாங்குறதில்ல, அல்லது திராவிடத்துக்கு முட்டு கொடுக்கிறார் அப்படிங்கிறதான் ஓவராலாக நம்ம ஏர்போர்ட் மூர்த்தியோடைய உரையாடல்களில் பார்க்குற விஷயம். இதில் என்ன தவறு இருக்குது? இந்த இல்லை அவர் அதாவது கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறதான் இதில் என்ன தவறு இருக்குது? ஒரு தவறும் கிடையாது. ஏன்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ கடைசியாக வந்த நிதி இருக்குல்ல, பிள்ளைகள் படிக்க வேண்டிய நிதி, அதை கூட நீங்கள் திருப்பி அமைச்சிட்டீங்கன்னு சொல்கிறாரு. சரி, எவ்வளோ பெரிய விஷயம். எத்தனை கோடி பிரிவினருக்கு மத்திய அரசு ஒதுக்குற நிதி ஒதுக்குற நிதி. அது போக பார்த்தீங்கன்னா ஸ்காலர்ஷிப்பு ஒரு 2017 ஸ்காலர்ஷிப் யாரும் கொடுக்கல. சரி, இவங்க 2021 வந்துட்டாங்க, இவங்க கொடுத்துப்பாங்கன்னு பார்த்தா கொடுக்கல. அப்போது நீங்கள் ஒவ்வொரு அதாவது அவங்க சொல்கிறதே எஜுகேஷனலி பேக்வேர்ட், சோஷியலி பேக்வேர்ட் அப்படி தான் சொல்கிறாங்க. அப்போ கல்வியில் அவங்க மேலே வந்தாங்கன்னா எல்லா விதத்துலையும் ஒரு விடுதலை கிடைக்கும், சுதந்திரம் கிடைக்கும். அப்போ நீங்கள் அதுக்கே பணத்தை நீங்கள் திருப்பி அனுப்புறீங்கன்னா அப்போ என்ன ஆட்சி இருக்குன்னு கேட்குறாரு. இதை கேள்வி கேட்குறாரு. அதில் எந்த விதமான தவறும் கிடையாதுல்ல. அது நீங்கள் அந்த கூட்டணியில் இருக்கிறீங்க, உங்களால் அழுத்தம் கொடுத்து சொல்ல முடியும், பேச முடியும். இல்லை, ஒரு பக்கம் வர்ற நிதியை எப்படி திருப்பி அனுப்புகிறாங்க, இன்னொரு பக்கம் கல்விக்கான நிதியை கொடு அப்படின்னு கேட்குறாங்க. நிதியை கொடுங்கன்னு கேட்குறீங்க. அது வேற ஒரு பக்கம். எதுக்கு இந்த ட்ராமா அப்படிங்கிறதான். அதாவது திமுக ஆரம்பத்துலேருந்து நாடகத்துலேருந்து வந்த கட்சின்றதுனால இந்த நாடகங்கள் நடந்துகிட்டே தான் இருக்குது. அதை அவர் கேள்விக்குள்ளாக்குறாரு. கேள்விக்கு வைக்கிறது தப்பு இல்லை. இன்றைக்கி சமூக ஊடகங்களோட வளர்ச்சி இருக்கிறதுனால இவர் தொடர் மூர்த்தி போன்றவங்க கேட்குற கேள்வி சமூகத்தில் தாக்கம் ஏற்படுத்துது. அவர் பெரம்பலூர் போனாலும் அடிக்க போகிறாங்க, இல்லை சிதம்பரம் போனாலும் அடிக்க போகிறாங்கன்னா அவர் எல்லா இடத்துக்கும் களத்துக்கும் போய் நிற்கிறார். அவர் பயந்து ஓடலை. அவர் என்ன சொல்கிறாரு, இந்த சமூகம் விடுதலை அடையணும், எல்லாரோட நட்போடு இருங்கன்னு சொல்கிறார். இல்லை எந்த விதமான தவறும் கிடையாதுல்ல. உங்களுக்கு ஏன் பயம் வருது? உங்களுக்கு ஏன் பயம் வரணும்? தமிழ் சாதிகள் ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னா, தமிழ் குடிகள் ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னா உங்களுக்கு பயம் வருது. ஆக மொத்தம் நீங்கள் இந்த கிட்டத்தட்ட 35-40 விழுக்காடு இருக்கிற இந்த பட்டியலின மக்கள் ஒன்று சேர்ந்து தமிழ் தேசியத்துக்கோ இல்லை பிற முன்னேற்றம் அடைஞ்சிட்டாங்கன்னா அது சிக்கலை உருவாக்கும்னு நீங்கள் கருதுறதுனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை உண்டாக்குறீங்க. ஏன் வேற யாரும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க? இது ஒரு மொனாட்டமஸ் தானே. நான் இந்த விடுதலை பட்டியலின மக்களுக்கு நான் மட்டும் தான் பேசுவேன், வேற யாரும் பேசக்கூடாது அப்படின்ற ஒரு சிக்கல் உருவாகுது இல்லை. அப்போ ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு நம்ம அப்படி தானே பார்க்க வேண்டியிருக்கு. வேற யாரும் தலையிடக்கூடாது, நான் மட்டும் தான் இருப்பேன்றது கட்சியில் ஏற்கனவே ஒற்றை தலைமை நோக்கி வேற யாரும் என்னோட குரலா இருக்கணும். இப்போ அவர் என்ன சொல்றாரு, நான் தமிழ்நாடு அது கூட உங்க குரலா இருந்தாலும் பிரச்சனை இல்லையே, பேசலையே. நீங்க அம்பேத்கர் மாதிரி உடை போட்டு நினைக்கிறீங்க, நான் பிரதம மந்திரிக்கான வேட்பாளர் சொல்றீங்க. பட் இங்க இருக்கிற மக்களுக்கு நீங்க குரல் கொடுக்க மாட்டேங்கிறீங்களே, ஒரு சின்ன சின்ன சிக்கலுக்கு வர மாட்டேங்கிறீங்களே. இப்போ அந்த தூய்மை பணியாளர் பிரச்சனைக்கு நீங்க போய் பேசிட்டீங்கன்னா உங்களை கொண்டாடி இருப்பாங்க, ஆம்ஸ்டாங் கொலைவர்களை பேசிட்டீங்கன்னா கொண்டாடி இருப்பாங்க. ஏன் சிக்கல் வருது, ஏன் இந்த ஒரு ரிஃப்ட் வருதுன்னா, நீங்க பேசுறதெல்லாம் வெற்று நாடகமா இருக்கு. இவங்க இங்கிருந்து குடிகள்லேருந்து மக்களை பிரதிநிதித்துவம் படுத்தி இந்த சிக்கலா இருக்குன்னு பேசுறாங்க. இது நடக்கத்தானே செய்யும். அதே 2009 கருணாநிதி பண்ண அதே நாடகங்கள், கருணாநிதி அப்போது எல்லாரும் விமர்சிக்கிறதுக்கு காரணமாக இருந்தது அந்த நாடகங்கள். கண்டிப்பா அதே மாதிரி தான் இப்போ அட்டவணை பிரிவினர் விஷயத்தில் நடந்துக்கிறாரு. இப்போ நீங்கள் அம்பேத்கர் பற்றி ஒரு புக்கு வெளியிடணும்னு சொன்னால் நீங்கள் போக மாட்டேன்னு சொல்கிறீங்க, போகிறவங்களை தடுக்கிறீங்க. அப்போ நீங்கள் என்ன யாரு? நீங்கள் யார் இவரை முதல்வர் ஆக்கணும்னு சொல்கிறவனா கட்சி விட்டு தூக்குறீங்க. அப்போ நீங்கள் யாருக்கு வேலை செய்கிறீங்க? என்ன சிக்கல் இருக்குன்னு பார்க்க வேண்டியது. அந்த வழக்கில் இப்போ அந்த சம்பவத்தில் அவங்க ஒரு குழுவாக இவரை தாக்குறாங்க. இவர் எங்கேயோ நின்றுக்கிட்டு இருக்காரு, இவர் யாரையும் தாக்க போல, அவங்களா தாக்க வர இவருக்காக மூர்த்திக்கு வரணுன்றக்காக வெயிட் பண்ணுறாங்க. இன்னொரு நண்பர் வரணும், அவர் வந்தோன்னா உள்ளே போகலாம், அருளுக்காக காத்துட்டு இருக்காரு, உள்ளே போகலான்னு நிற்கிறாங்க. அது இயல்பு, வாசலுக்கு ஒன்றா போகலான்னு நிற்கிறாங்க. வந்தவங்க தான் இவங்களை தாக்குறாங்க. இதுக்கு எல்லா வீடியோ ஃபுட்டேஜும் இருக்கு. அத்தனை ஊடகங்கள் முன்னாடியும் நடக்குது இந்த சம்பவம். கண்டிப்பாக. அப்படி இருக்கும்போது
அப்படி வந்து தாக்குறவங்க அடிச்சாங்கன்னா அடி வாங்கணுமா அல்லது தற்காக்கிறதுக்கு என்னன்னாலும் செய்யலாம்? சட்டப்படி நீங்கள் உங்களுக்கு அதாவது செல்ஃப் டிஃபென்ஸ் அப்படின்னே சட்டம் சொல்லுது, சிஆர்பிசி சொல்லுது, இப்போ இருக்கிற பிஎன்எஸ்எஸும் சொல்லுது. நீங்கள் என்னோட உயிருக்கு ஒரு ஆபத்து ஏற்படுதுன்னா உங்களை தற்காக்கிறதுக்கான சட்டமே அனுமதிக்குது. பல வழக்குகளில் அந்த விசாரணை முடிஞ்ச உடனே இது தற்காப்புக்காக ஏற்படுத்தப்பட்ட தாக்குதலோ இல்லை ஒரு செயல்பாடோ இருந்துச்சுன்னா உங்களை சட்டம் விடுதலை செய்யும். அவர் திரு மூர்த்தி பண்ணது தன்னை ஏன்னா அது வரைக்கும் அவர் கூட நிற்கிற ஒரு கருப்பு சட்டை போடுறவங்க தடுக்கிறார். அவர் எதுவும் எந்த விதமான தாக்குதலுக்கும் ஆளாகலை. செருப்படுத்து அடிக்கிற வரைக்கும் கூட திரும்பி வாங்கிக்கிறார். அது ஒரு பெரிய இல்லை. அப்போது ஒரு அளவுக்கு மேலே போகும்போது தன்னோட உயிருக்கு பிரச்சனை வருது அப்படின்னும் போது அவர் தன்னை தடுக்கிறதுக்காக தன் கையில் இருந்து சிறு கருவியை எடுத்து தடுக்க போகிறாரு, இல்லை துரத்திட்டு போகிறார். இதில் எங்கேயுமே விளைவுகள் பெரிய விளைவு இல்லை. இவர் அடித்தார், கொடுங்காயம் ஏற்படுத்தினார் என்பதும் சாதியை சொல்லி பேசினார் என்ற பிரிவுகளை வழக்கு செய்கிறதுன்றது முழுக்க முழுக்க மறுபடியும் திராவிடத்தோட மிகப்பெரிய அரசியல் சதி, அரசியல் சதி. ஏன் அப்படின்னா திரு மூர்த்தியோட குரல் கேட்கக்கூடாது. அவர் தொடர்ந்து ஊடகங்களை பேசுகிறாரு, மக்களை சந்திக்கிறாரு. இந்த மக்கள் வந்து அறிவெளிச்சு, இப்போ நீங்கள் ஆம்சாங் தொடர்ந்து பேசிட்டு இருந்தவரை அவரை குரலை சாச்சிட்டீங்க. இப்போ திருப்பி மூர்த்தி பேசுகிறாருன்னா திருப்பி இங்கேருந்து ஒரு அறிவு சார்ந்த சமூகம் உருவாயிடக்கூடாது அப்படின்றதுக்காக எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா இங்கே தமிழ் சமூகங்களுக்கு இடையில சண்டை போடாதீங்கப்பா, நம்ம அண்ணதம்பியாக இருப்போம் சொல்கிற அந்த ஒற்றுமை குரல் தான். ஆமாம். அதாவது வன்னியர்களையும் பறையர்களையும் மோத விட்ட அந்த திராவிட அரசியல் இன்னைக்கு பறையர்களையும் மோத விடுற அப்போ பாருங்க